Hi friends, welcome to Santhi Illam. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Shanthi Illam சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல்ல ஊத்தாப்பம் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஜெனரலா நம்ம வந்து ஒரு பல விதமான வெரைட்டிஸ் ஆஃப் ஊத்தாப்பம் தோசை எல்லாம் சாப்பிட்டுருப்போம். ஆனா நம்ம வந்து இப்ப பழாக்கொட்டை வச்சு இந்த ஊத்தாப்பம் ரெசிபி வந்து பார்க்க போறோங்க. ரொம்ப சிம்பிளா டக்குன்னு குயிக்கா வீட்ல இருக்க பொருட்கள் வச்சு அழகா பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட் டிஃபரண்டான ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க நீங்களும் வீட்ல. ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம உளுந்தெல்லாம் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வந்து இட்லி அரிசியும் பழாக்கொட்டையும் மட்டுமே வச்சு தான் இந்த ரெசிபி வந்து செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இதுக்கு உளுந்தெல்லாம் போடணுன்ற அவசியமே கிடையாது. வெறுமனே இட்லி அரிசியும் வெந்தயத்தை மட்டுமே நம்ம வந்து சேர்த்து செய்ய போகிறோம். அதே மாதிரி பலாச்சோலையெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற பழாக்கொட்டையை வச்சு தான் இந்த ரெசிபி வந்து பண்ணுறோம். பார்த்திங்களா, இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சாம்பார்லலாம் நம்ம போட்டு பண்ணுவோம். ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட், இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா பழாக்கொட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் நல்லா இது வந்து நல்ல நிலையிலே காய வச்சுருந்தேன். ஸோ அது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க. ஏன்னா லைட்டாக வந்து அப்படியே நம்ம போட்டு அரைக்க முடியாது அரிசியோட. அதனால் தனியாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அது தனியாக இருக்கட்டுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக அரைப்படணும்னு அவசியம் இல்லை. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் வற்றல் சேர்த்துக்கலாங்க. இல்லை பச்சை மிளகா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி. காரம் கூட வேணும்னா நம்ம வந்து கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து லைட்டாக மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க. அப்படியே லைட்டாக வந்து ஒரு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, நுணுக்கி வச்சுருந்தோம்ல பலாக்கொட்டை, அந்த பலாக்கொட்டையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த அரிசி, அதையும் நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிச்சிட்டு அந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணி கூட அரைச்சிக்கலாங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த அரிசி வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க. நம்ம வந்து எப்போதும் நார்மலாக எப்படி நம்ம தோசைக்கு அரைப்போமோ அந்த பதத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நம்ம ஊற வச்ச தண்ணியவே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி ஊற்றி நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதுனாலும் எல்லாத்தையும் ஒன்றா மொத்தமாக போட்டு நம்ம பலாக்கொட்டையை மட்டும் தனியாக நுணுக்கிட்டு கூட நம்ம இது மாதிரி போட்டு கூட அரைச்சிக்கலாம். இதுமாரி நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கேங்க. ஏன்னா கொஞ்சம் அரிசின்றதுனால நம்ம அதிலே அரைச்சிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற அரிசியும் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு செட்டு அரைச்சிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு செட்டையும் நல்லா அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம கைகளால் நல்லா வந்து கரண்டியெல்லாம் வச்சு கரைக்காதீங்க. நல்லா கையிலே கரைச்சா தான் மாவு வந்து நல்லா லைட்டாக புளிச்சு வரும். ஸோ நல்லா கரைச்சிட்டு நல்லா அப்படியே விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து நைட்டு வந்து அரைக்கிறீங்க, காலையில் நம்ம வந்து ஊற்றிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நைட்டே அரைச்சிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் தான் வெளியில் இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காயெலாம் இதில் அரைச்சிருக்கோம் அதுங்களா பார்த்திங்களா. அதனால் 2 மணி நேரத்துக்கு மேலே வெளியில் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கையால் வேற கரைச்சிருக்கோம். ஸோ 2 மணி நேரம் மட்டும் நம்ம வந்து நல்லா மூடி போட்டு வெளியில் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எப்போ ஊற்றணும்னு தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் இருந்தால் வெளியிலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கெட்டு போய்ட்டு நம்ம தேங்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சிட்டு இப்போ மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம தோசையாக ஊற்றுற அளவுக்கு, இப்போ ஏன்னா நம்ம உளுந்து சேர்க்கலாம், அதனால் ஊற்றும் போது நமக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஊற்றுறதுக்கு வராது. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. நமக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊற்றி பாருங்கள், உங்களுக்கு சரியாக வரலைன்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடானதுக்கு பிறகு நீங்கள் இப்போ பாருங்கள் நான் எப்படி ஊற்றுறனோ அது மாதிரியே ஊற்றுங்க. ஊற்றின மாதிரி நம்ம ஊத்தாப்ப மாதிரி ஊற்றினா போதும். தோசையாக எடுத்தோடனே நீங்கள் ஊற்ற ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே போய் அங்கங்கே ஓட்டை ஆகிடும். ஸோ அதனால் நல்லா இது மாதிரி பொத்தின மாதிரி ஊற்றப்பமாக அதில் ஊற்றிக்கோங்க. நேரம் ஆக நம்ம நல்லா தோசையாக இழுத்து ஊற்றுறதுக்கு நம்ம கூட கொஞ்சம் நல்லா ஒரு ஊற்ற வந்தோன்னே ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊற்றப்ப மாதிரியே இது மாதிரியே ஊற்றிட்டு மேலே வந்து காய்கறிகள் கேரட்டு எதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து துருவின கேரட் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கூட கருவேப்பிலையும் போட்டு அரைக்கலாம். நீங்கள் அரைக்கும் போதே கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து கூட அரைச்சிக்கிட்டு கூட சேர்த்தாலும் செய்யலாம். நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தலைகள், இதெல்லாம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தலைகள் மேலே போட்டு நான் சேர்த்துருக்கேன். இல்லை கேரட் துருவின இந்த கேரட்டு இல்லை முட்டைக்கோஸ் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாங்க. பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக பாருங்கள் ஊத்தாப்பம் சூப்பராக வந்திருக்கா. நல்லா பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு.
நல்லா இந்த பதத்துக்கு நல்லா மாவு வச்சுட்டு நல்லா அப்படி ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது. நம்ம தோசைக்கு தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தேய்க்காமல் நல்லா இது மாதிரி பொத்துனா மாதிரி அப்படியே ஊற்றினீங்கன்னா சூப்பராக வருங்க. பாருங்கள் நல்லா செவந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள் இந்த பக்கமும் திருப்பியாச்சு, பிஞ்சுலாம் போகலை, தோசை வந்து சூப்பராகவே வந்திருக்கு பாருங்கள். சாரி, ஊத்தப்பம் வந்து சூப்பராக நமக்கு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ரெண்டாவது அதே மாதிரியே நான் உங்களுக்கு ஒன்று ஊற்றி காட்டுறேன். ஸோ சூப்பராக வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஊற்றணுன்ற அவசியம்லாம் கிடையாது. மேலே என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம பலாக்கொட்டையெல்லாம் போட்டிருக்கிறதுனால சேர்த்துருக்கனால தான் இஞ்சி வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். இன்னும் கூடுதலாக கூட நான் ஒரு துண்டு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடுதலாக வேணும்னா கூட கூடுதலாக வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான சில பலாக்கொட்டையெல்லாம் சில பேர் இப்போ பசங்கள்லாம் சாம்பார்லலாம் போட்டால் சில பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. அந்த பலாக்கொட்டையோட சத்தும் போய் நம்ம பசங்களுக்கு சேர்ந்த மாதிரி இருக்குங்க. சூப்பரான பலாக்கொட்டை ஊத்தப்பம் நமக்கு வந்து தயாராகிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் நிறையா போட்டிருக்கோம். வீட்டில் நம்ம இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்ற மாதிரி தான். வேறு வெளியிலேருந்து கடைகளில் வாங்கி செய்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன்.